தமிழர் இன வரலாற்றில் ஒரு தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து தன் தாய்மொழி கண்முன்னே அழிவதை பார்த்து என் தாய்மொழியை காப்பாற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இதே விருகம்பாக்கத்தில் பிறந்து மத்திய அரசினுடைய தபால் துறையில் பணியாற்றக்கூடிய அரங்கநாதன் என்கிற அந்த மனிதன் 27/1/1965 தன்னுடைய உயிரை மொழிப்போருக்காக தாய்மொழியை காப்பாற்ற இந்தி திணிப்பை எதிர்த்து உடம்பிலே நெருப்பை கொட்டிக்கொண்டு உயிர்விட்ட மண் இந்த விருகம்பாக்கம். ஆனால் எந்த நோக்கத்திற்காக விருகம்பாக்கம் அரங்கநாதன் உயிரை விட்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறியிருக்கிறதா என்று பார்த்தால், எந்த மொழியை பயன்படுத்தி எந்த மொழிப்போரை பயன்படுத்தி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திமுக விருகம்பாக்கம் அரங்கநாதன் மட்டுமல்ல, சிவகங்கை ராஜேந்திரன், கீழப்பளவு சின்னசாமி, விராலிமலை சண்முகம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மொழிப்போரிகளுடைய தியாகத்திலே அவருடைய ஈகத்திலே ஆட்சிக்கு வந்த திமுக உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் புதுநலமே, அன்பே, அழகே, இன்பமே, இனிய தென்றலே, மனகதமணியே, மாணிக்க சுடரே, மன்மத விளக்கே என்று தமிழை பேசி பேசி வளர்ந்த திமுக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம். எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ? விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம். இன்றைக்கு சலுகை தந்திடுவார், அந்த ஈரரை காரி உமிழ்ந்திடுவோம். எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்து எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பம் என்போம். அந்த இந்திதனை அதன் ஆணவத்திமரை அடக்கிடுவோம் என்று பேசி வளர்ந்த திமுக கிட்டத்தட்ட 7 முறை ஆட்சி செய்திருக்கிறது. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று பேசிய திமுக 7 முறை, அண்ணா 1 முறை, கலைஞர் 5 முறை, அப்பா ஸ்டாலின் 1 முறை, 7 முறை ஆண்டிருக்கார்கள். 7 முறை ஆண்டு மொழிக்காக உயிர் நீத்த விருகம்பாக்கத்துல ஒரு இடத்துல கடை தெருவில் தமிழ்ல பெயர்ல. இதுதான் இவன் ஆண்டு கழிச்ச லட்சண மயிறு. இந்த ஒரு இடத்துல மகாலட்சுமி ட்ரெஸ்ஸஸ், ஸ்ரீ சாய்ராம் ஹாட் சிப்ஸ், சாஸ்தா மொபைல், ஹேவந்த் ஹவல்ஸ், ஒரு இடத்துல தமிழ் இல்ல. ஏன் இல்ல? ஏன் இல்ல தமிழ்ல? கேட்பதற்கு ஆள் இல்ல. இந்தி திணிப்பை எதிர்த்து ஆட்சிக்கு வந்த திமுக தமிழை கொன்று ஒழித்தது. ஆட்சி அதிகாரத்துக்கு வராதற்கு முன்பாகவே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான், மருதமலை முருகன் கோவில், திருச்செந்தூர் முருகன் கோவில், பழனி முருகன் கோவில், அங்கே தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலை தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்திலே வழக்கை போட்டு வென்று வந்தது நாம் தமிழர் கட்சி. தமிழ் எங்கும் எதிலும் பேச்சு மொழியாக, ஆட்சி மொழியாக, அதிகார மொழியாக, பண்பாட்டு மொழியாக, பயன்பாட்டு மொழியாக, வழிபாட்டு மொழியாக, நீதிமன்றத்திலே வழக்காடு மொழியாக இல்லை. அதை வந்தால் ஆக்குவோம் என்று தேர்தல் அறிக்கை கொடுத்துக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. ஆனால் தமிழை பேசி வளர்ந்த, மொழி அழிந்தால் இனம் அழிந்துவிடும் என்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் பெருமதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின். மொழி அழிந்தால் இனம் அழிந்துவிடும் என்றால் எதற்காக இப்படி மொழியை அழிக்க விட்டு வேடிக்கை பார்க்கிறீங்க? என் தமிழ்நாட்டினுடைய தலைநகர் ஒரு எங்க போய் தமிழ் இருக்கும்னா, மாநகராட்சி அலுவலகம் இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா தமிழ் வாழ்கன்னு ஒரு பலகம் இருக்கும். தமிழ் வாழ்கன்னா எப்படா வாழும்? பெத்த தாயை கொன்னுட்டு அவளுக்கு 10 லட்சம் ரூபாயில கல்லறை கட்டுற மாதிரி தான் இந்த ஆட்சி. தமிழ் பெரும் பலகையில வாழும், வாயில வாழாது. நீதிமன்றத்தில் தமிழ் கிடையாது, காவல் நிலையத்தில் தமிழ் கிடையாது, அரசு அலுவலகங்களில் தமிழ் கிடையாது. ஆனால் நாங்கள் வணிகர் சங்கம் வைத்திருக்கிறோம். அந்த வணிகர் சங்கத்தை வைத்துத்தான் எங்களுக்கு விருகம்பாக்கத்தில் சீட்டு என்று சீட்டு பிச்சை எடுத்து வென்ற பிரபாகர ராஜா இதை பத்தி பேசுவாரா? அவரு கமிஷன் வாங்கி போட்டுடுவோம், அப்படம் ஒன்றும் தெரிவாங்க. கமிஷன் கொடுத்தா போதும். அவன் தமிழ் செத்தான, தமிழன் செத்தான, விருகம்பாக்கம் வியாபாரி செத்தான, எவன் செத்தான, ஒவ்வொரு கடைக்கா பிச்சை எடுப்பாங்க. இந்த யானையை வச்சு பிச்சை எடுக்கிற மாதிரி விருகம்பாக்கத்தில் ஒவ்வொரு வணிக கடையா வந்து பிச்சை போடுங்க, நாங்க வணிக சங்கம் பிச்சை போடுங்க, பிச்சை போடுங்க. பிச்சை எடுத்து வாழ்கிற பிரபாகர ராஜா தமிழை அழிப்பதை பத்தி கேட்பாரா? கேட்க மாட்டாரு. அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கே அவருக்கு சரியா இருக்கும். அவர் ஒரு விஜய் ஃபேன். ஆக்சுவலா தெரியுமா உங்களுக்கு? அவர் ஒரு விஜய் ஃபேன். பிரபாகர் ராஜா ஒரு விஜய் ஃபேன். எனக்கு என்ன பெரிய கூசம்னா,
பிரபாகரன் என்ற பெயரை வச்சுக்கிட்டு இப்படி கண்ணுக்கு முன்னாடி உன் மொழி அடிவதை வேடிக்கை பார்க்கிற பிரபாகரன் அந்த பேசல கூச்சமா இருக்கு. அவரை அவங்க அப்பா பேர் விக்ரமராஜாவா? விக்ரமராஜா மகன்னு சொல்லிட்டு போயிடலாம். பிரபாகராஜன் எனக்கு தலைவன் பேரை வச்சுக்கிட்டு இப்படி தருதலையா இருக்கிய என்று பேசுவதற்கு கூச்சமா இருக்கு. 5 ஆண்டுகள் லட்டு போல கிடைத்தது. 5 வருஷம் விருகம்பாக்கத்தில் ஒரு மாற்றம். அண்ணன் கதிர் ராஜேந்திரன் குறிப்பிட்டது போல, சந்தோஷ் அவர்கள் குறிப்பிட்டது போல, விருகம்பாக்கம் தமிழ்நாட்டிலே 24 மணி நேரம் கஞ்சா புழக்கம் இருக்கக்கூடிய தொகுதியாக மாறி இருக்கிறது. அதுவும் அந்த அருணாச்சலபுரத்தில், அருணாச்சல நகரில், அருணாச்சலபுரம் தானே, அருணாச்சலம் சாலையில் 24 மணி நேரம் டாஸ்மாக் ஓடுது. அது பிரபாகராஜாவுக்கு தெரியாம ஓடுதான்னு கேட்கிறாப்புல. நடத்துறதே அந்த கும்பல் தானே. ஒரு ஆம்லெட்டுக்கு 10 ரூபா வாங்கி திங்கிறவன் தானே இந்த எம்எல்ஏ பிரபாகராஜா. ஒரு ஆம்லெட்டுக்கு 10 ரூபா, ஆஃப் ஆயிலுக்கு 5 ரூபா, குவார்டர் பாட்டிலுக்கு 10 ரூபா. குவார்டர் பாட்டில் மூடிய வித்து திங்கிற கும்பல் அது. குவார்டர் பாட்டில் மூடிய பாட்டில் எடுத்து வித்து தின்னு, பாட்டில் கழுவி தொடச்சி அதை வித்து பொழைக்கிறவன் இவெல்லாம் எம்எல்ஏ வாடா. எப்படா விளங்கும் நாடு? நாடு காட்டிய மனைவியை தவிக்கிட்டு நடிகை கூட சுத்துற நாதாரி போய் நீ நாட்டில் எம்எல்ஏ வேணா எப்படா விளங்கும்? அவர் மனைவி ஓட்ட எங்களுக்கு தான், அவ்வளவு விவசாய சின்னக்கு தான். நல்ல அண்ணி, அந்த அண்ணி நல்ல மனுஷங்க. நீ எல்லாம் எம்எல்ஏ தகுதி. எம்எல்ஏ யாருங்க? எம்எல்ஏ யார்? எம்எல்ஏ தொகுதியின் பக்கமே போகாமல் மக்களுக்காக உழைத்த ஒருவன் தொகுதியின் பக்கமே போகாமல் ஜெயித்தார். எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர். அவர் எம்எல்ஏ. மக்களுடைய பேரன்மை பெற்று தொடர்ச்சியாக 5 முறை உசிலம்பட்டியிலே வென்றார் மூக்கையா தேவர். அவர் எம்எல்ஏ. தான் சாகும் வரை சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து ஏழையாக வாழ்ந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து 9 வருஷம் முதலமைச்சராக இருந்தாலும் சாகும்போது சட்டப்பையில 120 ரூபா பணத்தோட செத்து போன எங்கள் தாத்தா கர்ம வீர கிங் மேக்கர் காமராஜர் எம்எல்ஏ. அவர்கள் எம்எல்ஏ. சாதாரண பின்னணியிலே பிறந்து ஒரு கட்சி கொடுத்த 2 மூட்டை பணம் இருக்கிறது கையிலே, தொடர் வேண்டிய நிலையத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அப்பொழுது கட்சிக்காரனை பார்த்து தோழர் பசிக்குது டீ வாங்கி தரங்கன்றாரு. ஆனா என்ன 2 மூட்டையில் வச்சுக்கிங்க என்னன்னு கேட்கும்போது கட்சி பணம், அதுல டீ வாங்கி சாப்பிடலாமே. இல்ல அது கட்சி பணம். கட்சி பணத்தை தொடக்கூடாது என்று பசியாறுவதற்கு தேநீர் கூட குடிக்காமல் இருந்தால் நம்முடைய தாத்தா ஜீவானந்தம், புரட்சியாளன் ஜீவானந்தம், அவன் எம்எல்ஏ. அப்படி மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக சட்டமன்ற உறுப்பினராக வந்தவர்களுடைய மத்தியில் 1952 இந்த 2021 வரைக்கும் 2500 எம்எல்ஏ வந்திருக்கிறான். விருகம்பாக்கத்தில் மட்டும் ஒரு 16 எம்எல்ஏ வந்திருப்பான். ஒருத்தன் பேரை சொல்லுங்க. மூக்கையா தேவரை சொல்லலாம், முத்துராமலிங்க தேவரை சொல்லலாம், காமராஜரை சொல்லலாம், ஜீவானந்தர் சொல்லலாம், கக்கனை சொல்லலாம். அப்புறம் திருப்பியும் முத்துராமலிங்க தேவர், திருப்பியும் காமராஜர். ஒரு பயம் இல்லைங்க. இந்த 234 எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தீங்க போன முறை. இதுல 1 பைசா காசம் மக்கள் பணத்தை திருட மாட்டாருங்க. இவரு சட்டசபைக்கு போய் மக்கள் பிரச்சனை மட்டும்தாங்க பேசுவாரு. ஒருத்தரை காட்டுங்க, நான் இப்பவே மேடை விட்டு இறங்கி போறேன். ஒருத்தன் கிடையாது, ஒரு பயம் கிடையாது. விருகம்பாக்கத்திலிருந்து பிரபாகராஜா போனாரு. 2 முறை விருகம்பாக்குற வார்த்தையை சட்டசபையில் பயன்படுத்திருக்காரு. சட்டசபை குறிப்பிலே அவ்வளவுதான் இருக்கு. மற்ற நேரம் அவருக்கு டைம் இல்லை. அவருக்கு ஃபுல்லாக ஹனிமூனில் இருக்கிற போது அதுக்கெல்லாம் போகிறதுக்கு நேரம் இல்லை. பிள்ளைக்கு பாவம் 2 இடம் மெயின்டைன் பண்ணணும் அவருக்கு. அப்படிங்கும்போது எங்கே போவாப்புல? அரசியல் என்பது ஒழுக்கம் நிறைந்தது, அரசியல் என்பது தூய்மையானது, அரசியல் என்பது நேர்மையானது, அரசியல் என்பது கண்ணியமானது, அரசியல் என்பது மக்களுக்கானது. நீ கேகே நகர்ல 10 பெரிய 5 கோடியில் வீடு கட்டி வைப்பதில்லை எம்எல்ஏ வாழ்க்கை. எளிமையான வாழ்க்கை வந்து மக்களுக்காக உழைப்பதுதான் உண்மையான எம்எல்ஏ. ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்குன்னு தெரியாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து பிச்சை எடுக்கிறவங்களாம் ஓட்டு போட்டு பணம் இருக்கவங்களாம் ஓட்டு போட்டு அப்புறம் எப்படி தொகுதி வழங்கும்? அப்புறம் தண்ணி வருது விருகம்பாக்கத்துக்குள்ள, தண்ணி வரத்தான் செய்யும். கஞ்சா ஓடுது, கஞ்சா ஓடத்தான் செய்யும். டாஸ்மாக் இருக்கத்தான் செய்யும். நாம் தேர்ந்தெடுக்கிற யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? நம்ம என்ன காமராஜரை தேர்ந்தெடுக்கிறோமா? முத்துராமலிங்க தேவரை தேர்ந்தெடுக்கிறோமா? இல்லை மூக்கையா தேவரை, இல்லை ஜீவானந்தத்தை, இல்லை சிங்காரவேலரை, இல்லை வாவு சிதம்பரனாரை? யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? பிரபாகராஜாவை. அப்புறம் எப்படி இருக்கும்? அவங்க அப்பாவுக்கு மகனா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர்லாம் வந்து எம்எல்ஏ இல்லை, வார்டு மெம்பராக கூட ஆக முடியாது. நெப்போட்டிசம் கிட்டது, வாரிசு. அப்பாவுக்கு வயசாகிடுத்து, மகனுக்கு சீட்டு, அவ்வளோதான்.
போன வர வரைக்கும் அப்பனும் மோனும் பேசிக்க மாட்டாங்க, இந்த வாரம் பேசிக்கிறாங்க எம்எல்ஏ சீட்டு கொடுத்த உடனே. அப்போ இவர்களுக்கு வாக்கு செலுத்தி என்னத்தை சாதிக்க போறீங்க? இந்த பக்கம் மாற்று அரசியல். திமுகவுக்கு நாங்க தான் மாற்று, அதிமுகவுக்கு நாங்க தான் மாற்று. திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, நாங்கள் தான் தூய சக்தி. யாரு? தாவேகா. என்னடா தூய சக்தின்னு பார்த்தா, இந்த தொகுதியின் வேட்பாளருடைய அப்பா விஜயனுடைய கார் ஓட்டுனர். கார் ஓட்டு மகனுக்கு சீட்டு கொடுத்த விஜய், கதறி அழுத கார் ஓட்டுனர், கண்ணீர் விட்ட விஜய், கார் ஓட்டுனர் மகனை கட்டி தழுவிய விஜய். நெகிழ்ச்சியான சம்பவம். இப்படி ஒரு தலைவனா? கார் ஓட்டுனர் மகனுக்கு சீட்டா, டிரைவர் மகனுக்கு சீட்டானா? என்னடா டிரைவர் மகனுக்கு சீட்டான்னு பார்த்தா, இவன் விஜய் அவர் மனைவியும் சேர்ந்து ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் நடத்திருக்காங்க, ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டிஸ். 2021 விஜய் மனைவி விஜயை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அந்த கேள்வியை கேட்டதுல, நீ இருந்த இடத்துக்கு என் டிரைவரை தூக்கி போடுறான் பாருன்னு சொல்லி டிரைவர் சபரிநாதனை பினாமி ஆக்கியிருக்காப்ல. இப்ப விஜயினுடைய டிரைவர் கிடையாது இந்த சபரிநாதன், விஜயினுடைய பினாமி. விஜய் நடத்தக்கூடிய ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கு பினாமி. அந்த பினாமியின் மகன் தான் தாவேகா வேட்பாளர், விருகம்பாக்கம் வேட்பாளர் சபரிநாதன், விஜயினுடைய பிசினஸ் பார்ட்னர். டிரைவர் மகனுக்கு சீட்டு இல்ல, பிசினஸ் பார்ட்னர் மகனுக்கு சீட்டு. அவன் ஒரு ரியல் எஸ்டேட் பைத்தியமா? யாரு? இந்த விஜய். இப்பதான் பசங்க ரியல் எஸ்டேட் பைத்தியமா? அதாவது என்ன பண்ணுவாப்லையா, டாக்குமெண்ட் போட்டா தலையணிக்க வச்சு டாக்குமெண்ட் படுத்துக்கோப்லையா, நிலம்னா அவ்வளவு ஆசையா. இந்த சாலி கிராமத்தில் மட்டும் ஒரு தெருவை வாங்கி வச்சிருக்காப்ல, ஒரு தெரு, 2 பக்கமும் வீட, ஒரு தெருவை வாங்கியிருக்காப்ல. ஆனா தேர்தல் அபிடவிட்ல அது இல்லை, பூரா பினாமி பேர்ல. திமுக அதிமுகவாது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு பினாமி வைப்பான், காங்கிரஸ் பாஜக எல்லா தலைவரும் வைப்பான். இவன் அதிகாரத்துக்கே வர்றதுக்கு முன்னாடி பினாமி, பினாமி பேர்ல சொத்து, பினாமி பேர்ல பள்ளிக்கூடம், பினாமி பேர்ல வீடு, பினாமி பேர்ல தோட்டம். ஒரு கட்சியினுடைய தலைவங்க சாதாரண விருகம்பாக்கத்தில் ஆட்டோ ஓட்டக்கூடிய ஆளாக இருந்தால் கூட ஒரு நகை சீட்டு போட்டு, ஒரு ஏழை சீட்டு போட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்தா தன் மனைவி பேரில் தான் முதல்ல இடத்த வாங்குவான். இப்போ எங்கள் அண்ணன் கதிர் ராஜேந்திரன்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சிவகங்கையிலேருந்து கிளம்பி வந்து எங்கள் அண்ணி பேரில் தான் வீட்டை வாங்கியிருக்காரு. ஒரே ஒரு அண்ணி தான் அவருக்கு, அப்படிதான் நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு உழைச்சி. ஆனா 10 வீடு மரியாதைக்குரிய தாவேகா தலைவர் விஜய்க்கு 10 வீடும் தாம்பேர்ல, 10 தோட்டம் 10 தாம்பேர்ல, 10 காரு அதுவும் அவர் பேர்ல, ஸ்கூலு அவர் பேர்ல, ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி அவர் பேர்ல. மகன் பேர்லையோ மகள் பேர்லையோ மனைவி பேர்லையோ ஒரு இடம் கூட வாங்காத இவர்தான் தன் குடும்பத்தை காப்பாற்றது. இவர்தான் நாட்டை காப்பாற்ற போறேன், வீதி வீதியா வாரானே, நீதி கேட்க போறானே. என்ன நீதி கேட்கணும் பார்த்தா, அவர் மனைவி விவாகரத்து போட்டுச்சா, அதுக்கு நீதி கேட்டு வந்திருக்காப்ல. நான் விட்டுட்டு வரேன் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க விஜய் வந்திருக்கிறேன். என்னத்தப்பா விட்டுட்டு வந்திருக்கேன்னு பார்த்தா, பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு வரல, பனையூர் வீட்டை விட்டுட்டு வரல, BMW காரை விட்டு வரல, சார்ட்டர்ட் ஃபிளைட்டை விட்டு வரல, அந்த கேரவனை விட்டு வரல, பொண்டாட்டி விட்டு வந்திருக்காப்ல. இதைத்தான் நான் விட்டுட்டு வந்தேன். ஐயோ, இதைத்தான் விட்டுட்டு வந்தியா? நான் கேட்கல. கோயம்புத்தூர்ல ஒரு அம்மாட்ட போய் தாவேக்காவில் வேட்பாளர் ஓட்டு கேட்கறான். அம்மா, இங்க தளபதி வந்தாருன்னா உங்களை நல்லா பார்த்துக்குவாருமா அப்படின்றான். எப்பா, குடும்பத்தையே பார்த்துக்கல, 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் என்னை எப்படிப்பா பாப்பாரு? எப்பா காதுல தேன் ஊத்தாதப்பா, கிளம்புப்பான்றுச்சு. தமிழ்நாட்டு பெண்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் மனசாட்சியோட கேட்கிறேன், தாவேக்கால கூட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிட்ட, உங்க அப்பா உங்க அம்மாவை வீட்டை விட்டு விரட்டிட்டு, உங்களையும் வீட்டை விட்டு அடிச்சு விரட்டிட்டு, உங்க தம்பியவே அடிச்சு விரட்டிட்டு, உங்க அந்த வீட்டையும் அவர் பேரை எழுதி வச்சுக்கிட்டு, அவரு வேற ஒரு பொண்ணோட உங்களுக்கு தெரிஞ்ச கல்யாணத்துக்கு வந்தா நீங்க அவரை ஏற்றுக்கொள்வீங்களா? அப்புறம் எப்படி நீங்கள் இவரை ஏற்றுக்கொள்றீங்க? தன் குடும்பத்தையே பார்த்துக்கொள்ளாத ஒருத்தன் இந்த நாட்டை எப்படி பார்த்துக் கொள்வான் என்கிற கேள்விக்கு தாவே கலக்கிற மாணவன் உள்ள எவன்ட்டியாவது பதில் இருக்கா? சபரிநாதன், அவன் மகன், அவன் அப்பா பேர் பேரு ராஜேந்திரன், எங்க அண்ணன் பேர் வச்சிருக்கான், அது வேற. இவரு இந்த சீமான பினாமி கிடையாது, அவர் விஜயினுடைய பினாமி. இவரு தமிழ் சுனாமி, அவன் பினாமி. அப்போ என்ன கொள்கை? எந்த கொள்கையும் கிடையாது. நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காப்ல விஜய். தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா, முதல் முறையாக எங்க தளபதி தான் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னாங்க. என்னடா சொல்லிருக்காருன்னு பார்த்தா, காவல்துறைக்கு
18,000 சம்பளத்தை 25,000 மாத்துவேன். பெண் காவலருக்கு டாய்லெட் கொடுப்பேன், பெண் காவலருக்கு கேரவன் கொடுப்பேன், சுழற்சி முறையில் வேலை வாய்ப்பை கொடுப்பேன். அது கொடுப்பதுக்கு அப்படிலாம் கொடுப்பேன்னு சொல்றதுக்கு போல நாம் தான் செயல்பாட்டு வரைவே கொடுப்பேன்னு சொல்லியிருக்கலாம்ல. 15 வருஷமா ஒருத்தர் ஆண் காவலருக்கு 8 மணி நேர வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேர வேலை, சுழற்சி முறையில் வேலை வாய்ப்பு, குற்றவாளியை பிடிப்பதல்ல காவல்துறையின் வேலை, குற்றமே நடக்காத சமூகத்தை உருவாக்குவது காவல்துறையின் வேலை என்று பேசிக் கொண்டிருக்கிறார். காவல்துறை குடியிருப்புக்குள்ளேயே மருத்துவமனை, காவல்துறை குடியிருப்புக்குள்ளேயே பள்ளிக்கூடத்தை உருவாக்குவேன். யாரு? எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காரு. அது அப்படியே காப்பி அடிச்சு இவரா பேசின மாதிரி படமா ஆந்திரால இருந்து ரீமேக், பேண்ட் செட்டியா ஜெகன்மோகன் ரெட்டில இருந்து ரீமேக், கட்சி கொடியா நாம் தமிழர் கட்சியிலிருந்து காப்பி, தேர்தல் அறிக்கையா நாம் தமிழர் கட்சியிலிருந்து காப்பி. இதை தனித்தனியா விடுறதுக்கு மக்களசு.in இணைய பக்கத்துல எங்களுடைய தேர்தல் அறிக்கை இருக்கு. அதை வேணா பெயிண்ட மாத்தி விட்டுருக்கலாம்ல. தனித்தனியா விடுறதுக்கு மொத்தமா விட்டுக்கலாமே. 10 ஆண்டு காலமாக நாங்கள் ஒரு கனவு கண்டிருக்கிறோம். தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி பசிக்கு அழாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன். இதுதான் என் கனவு இந்தியா. கல்வி கெட்ட வேலை, வேலை கெட்ட சம்பளம், சம்பளத்தை கொன்ற தன்மானமிக்க வாழ்வு, கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், தூய குடிநீர் இலவசம். இந்த 3ஐ தவிர அனைத்தையும் மக்களே சுயமாக வாங்கிக் கொள்கிற ஒரு தன்மானமிக்க வாழ்க்கையை உருவாக்குவது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. நான் வந்தா கல்வி கடன் தருவேன், நான் வந்தா நெசவாளருக்கு 30,000 தருவேன், நான் வந்தா 5 ஏக்கர் வச்சிருந்தா 50,000 தருவேன். கல்வியே இலவசமா இருக்கும்போது எதுக்கு கடன்? கல்விதான் இலவசமாச்சே. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை, எல்கேஜி முதல் பிஹெச்டி வரை எந்த மாதிரி கல்வி? இன்னைக்கு எஸ்ஆர்எம் வேலம்மாள் இருக்கிற அதுக்கு இணையான கல்வி சென்னை கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் கிடைக்கும். அது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. அப்படி மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களோ திராவிட மாடல் நாயகரோ சொல்லுவாங்களா? ஏன் அவனே பிரைவேட் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காப்ல. விஜய் சிபிஎஸ்இ ஸ்கூல், விஜய் வித்யாசிரமம் சிபிஎஸ்இ ஸ்கூல். இவர் சார் பாஜக எதிர்க்கிறாப்ல, இந்தி திணிப்பு எதிர்க்கிறாப்ல, பாசிச பாஜக, கொள்கை எதிரி பாஜக. சாரே சிபிஎஸ்இ ஸ்கூல் வச்சு இந்தி பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்காப்ல. பேச்சு ஒண்ணு, செயல்பாடு ஒண்ணு. அப்போ எந்த இடத்துல திமுக இருந்து தாவேகா மாறுபடுது? ஊழல் சக்தி அதிமுக. ஜெயலலிதா ரோல் மாடல். எதுல ரோல் மாடல்? தீய சக்தி திமுக. கருணாநிதி ரோல் மாடல் ஐயாவுக்கு. எங்களுக்கு கருணாநிதியோ ஜெயலலிதாவோ ரோல் மாடல் அல்ல. எங்களுக்கு அண்ணாவோ எம்ஜிஆரோ ரோல் மாடல் அல்ல. எங்களுக்கு விஜயகாந்த் ரோல் மாடல் அல்ல. எங்களுக்கு உலகத்திலேயே தன் இனத்தின் விடியலுக்காக கட்டிய மனைவியை பெத்தெடுத்த பிள்ளைகளை களத்தில் பலி கொடுத்து, உலகத்திலேயே ஒரே ஒரு ராணுவத்திலே மது புகை தடை செய்யப்பட்டு, சிங்களவனுக்கு எதிரான சண்டையாக இருந்தாலும் ஒரு சிங்கள பெண்ணின் தாவணியை கூட தொடாத உலகத்தின் ஒழுக்கத்தில் சிறந்த ராணுவத்தை கட்டமைத்த, 30 ஆண்டு காலம் தனி தமிழ்நாட்டை கட்டமைத்த, தனி தமிழீழத்தை கட்டமைத்த எங்கள் தலைவன் பிரபாகரன் எங்களுடைய ரோல் மாடல். ஏண்டா துப்பாக்கி படத்தில் நடிச்சவனே பெரிய ஹீரோன்னா, துப்பாக்கி தூக்கி சண்டை போட்ட என் தலைவன் பிரபாகரன் எவ்வளவு பெரிய ஹீரோட? திரையில பஞ்சு பேசுற நீயே பெரிய ஹீரோனா, திரையில 10 பேர் அடிக்கிற நீயே ஹீரோனா, தரையில மக்களுக்காக போராடுற எங்கள் தலைவன் பிரபாகரன் எவ்வளவு பெரிய ஹீரோ? அவர் விஜய்க்கு பெரிய மாசுங்கிறான். பெரிய மாசு. நீ அமெரிக்கால போய் இறங்கு, லண்டன்ல போய் இறங்கு, ஐரோப்பால போய் இறங்கு, பிரிட்டன்ல போய் இறங்கு, ஜெர்மன்ல, பிரான்ஸ்ல, நெதர்லாந்துல, போலந்துல, ஹாலந்துல, ஆஸ்திரேலியாவில், ஏன் சிங்கப்பூர்ல, மலேசியாவில் எங்க போய் இறங்கு. எங்க போய் இறங்கினாலும் நீ தமிழில் பேசினால் ஆர் யூ எல்டிடி, ஆர் யூ ஃப்ரம் ஸ்ரீலங்கான்னு தான் கேட்பான். உன்னுடைய அடையாளமாக இருப்பது எத்தனையோ முன்னோர்கள் பிறந்திருக்கிறான். வள்ளுவன், ஔவை, கரிகால் சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், புலித்தேவன், மருதுவாண்டி, தீரன் சின்னமலை, வ.உ.சி, எத்தனையோ தலைவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கான். எவன் பிறந்த போதும் தமிழன் என்ற ஒரு இனம் உலகத்தில் வாழுது, தமிழ்நாட்டில் வாழ்வது தெரியல. ஆனா பிரபாகரன் என்ற ஒரு தலைவன் பிறந்த பிறகுதான் அவன் ஏந்திய துப்பாக்கியில் தான் தமிழன் என்ற ஒரு இனம் இருக்கிறது. அந்த இனம் தமிழ் பேசக்கூடிய கூட்டம் என்று உலகம் முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்தது நம் தலைவன் பிரபாகரன். அவன் தான் எங்களுடைய அடையாளம்.
சின்னதா இருக்குன்னு பார்க்காதீங்க, நெஞ்சு முறுக்க நினைஞ்சிருக்காரு. அதனால தான் பதாகையில சின்னதா வச்சிருக்கிறோம். அவரை விட பெரிய ஹீரோ யாரும் கிடையாது, அவரை விட பெரிய மாஸ் யாரும் கிடையாது, அவரை விட உண்மையான ஒழுக்கத்தில் சிறந்த தலைவன் எவனும் கிடையாது. எங்களுக்கு ஒரே தலைவன் தான். இந்த கொள்கை தலைவன், அந்த தலைவன், இந்த தலைவன் கிடையாது. ஒரே தலைவன் தான். தமிழ் எங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய 12 கோடி தமிழ் தேசிய இனத்திற்கும் ஒரே தலைவன், ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவன் எங்கள் தலைவன் பிரபாகரன். இது டம்மி பீஸ். எல்லா கட்சி தலைவர்களும் மாலையில் கூட்டம். இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் 6 மணிக்கு இங்கே கூட்டம், ஐயா எடப்பாடி பழனிசாமி சேலம் பக்கம் கூட்டம், எங்கள் அண்ணன் சீமான் வேதாரண்யத்தில் பொதுக்கூட்டம், காலையிலேருந்து 10 கூட்டம், சாயந்தரம் கூட்டம். எல்லா தலைவர்களும் மாலையில் மக்களை சந்திக்கிறாங்க. ஏன்? மக்கள் மாலையில் ஓய்வாக இருப்பான், வேலை போயிட்டு வந்திருப்பாங்க, அந்த நேரத்தில் அரசியல் பேசுகிறான்னு தேர்தல் பரப்புரில் பேசுகிறாங்க. ஒரே ஒருத்தங்க மார்ச் மாதம் 14ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிச்சாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு 1 மாதம் தாண்டிருச்சு. தேர்தல் தேதி அறிவிச்சே 1 மாதம் 2 நாள் 32 நாள் ஆகுது. இந்த 32 நாளில் 6 மணிக்கு மேலே விஜய் வெளியே வந்த சரித்திரமே கிடையாது. இந்த 32 நாளும் திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் பண்ணாப்புல, அடுத்த ஃப்ளைட் ஏறி இங்கே வந்துட்டாப்புல, புதுச்சேரி போனாப்புல அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டாப்புல, திருப்பூர் போனாப்புல அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி வந்துட்டாப்புல, தூத்துக்குடி போனாப்புல வந்துட்டாப்புல. எல்லா தலைவர்களும் வீட்டை விட்டு கிளம்பி 20 நாள் ஆச்சு. இவன் வீட்டை விட்டு காலையில் 12 மணிக்கு 6 மணிக்கு போயிடுது. ஆனா அந்த வீட்டுக்குள்ள அவங்க அம்மா இல்ல, அவங்க அப்பா இல்ல, மனைவி இல்ல, பிள்ளை இல்ல, யாரும் இல்ல. வீட்டுக்குள்ள ஒரே ஆளு, இந்த சந்திரமுகி படத்துல கோபால்னு ஒருத்தன் 1 மாசமா உட்காந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கான். ஒரு ஆளு தனியா இருக்கிறதுக்கு எதுக்குங்க சாயந்தரம் வீட்டுக்கு போறாப்புல? சபரிநாதன் தான் சொல்லணும், தம்பி தான் சொல்லணும். தம்பி சபரிநாதன் சொன்னா நல்லா இருக்கும். எதுக்கு இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கு சென்னையில தான் கூட்டம். சென்னையில எக்மோருக்கு வராரு, டி நகருக்கு வராருன்னு புரசைவாக்கத்தில் மக்கள்லாம் காத்து இருக்கான். மணியை பார்த்துக்காப்ல, மணி என்ன? மணி 5:59. 1 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்ட்டு போயிட்டாப்புல. வடிவேல் மருள மணி என்ன? மணி 3. 2:59 வந்தா யாழ் உன்னை சதைச்சிருப்பாங்க. 1 நிமிஷம் லேட் ஆனாலும் உன்னை உசுரோட விடுற. இந்த குருட்டு தயிர்த்து ஏரியாவுக்கு பக்கம் வந்துடுறது, அங்கே நான் டைம் கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. வடிவேல் மாதிரி 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. எதுக்கு 6 மணிக்கு வீட்டுக்கு போற? இந்த சந்தானம் படத்தில் என் புருஷன் 6 மணிக்கு வீட்டுக்கே வர மாட்டாரு. மாமா நைட் டியூட்டி, மாமா என்னதான் நைட் டியூட்டியா இருந்தாலும் நீங்க 6 மணிக்குள்ள வர வேண்டியது வீட்டுக்கு எடுப்பா. அது மாதிரி 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுறாப்புல. அந்த வீட்டில் யாருமே இல்லை. யாருமே இல்லாத வீட்டுக்கு எதுக்குப்பா 6 மணிக்கு போற? இவர் தான் இந்த நாட்டை ஆள போறேன்னு சொல்லிக்கொண்டு கனவு கண்டிருக்காரு. மக்களோடு மக்களாக நின்று மக்கள் பிரச்சனையை பேச துப்பற்ற ஒருத்தன் இந்த நாட்டை ஆள போற கனவுல இருக்கிறான். பெரிய கிரௌடு கொடுத்துனா, ஒரு கிரௌடும் இல்ல, காசு கொடுத்து திமுக 200 பாய்ஸ்னா இவன் 300 தற்குறிசு. 300 ரூபா வாட்டர் பாட்டில் பிரியாணி. 2 PM to 4 PM, 12 PM to 2 PM போட்டுறாங்க. போட்டு ஆதாரமா சொல்றேன், நான் ஆதாரமா வச்சிருக்கேன். தமிழ்நாடு முழுக்க என்ன பண்றாங்கன்னா, கரெக்டா சொல்லிட்டிய, மொத்தமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. Need 200 pies for coming Saturday DVK nominee. MLA will assemble just 1 kilometer walk. Pay 300. Timing 9 AM to 12. Just 2 hours. Snacks, water bottle will provide and biryani. Interested boys TM or join the group immediately. அவன்தானே 200 பாய்ஸ் திமுக சொன்னான். இவன் 300 தற்குறி. 300 ரூபா கொடுத்தா போதும், 3 மணி நேரம் நிற்பான். 300 ரூபா கொடுத்துட்டு 3 மணி நேரம் டிவிக்கே தளபதி ஒரு துண்டு கொடுத்தோம். துண்டை தூக்கி அவன் மேலே எரியணும், அவன் திருப்பி தூக்கி உங்க மேலே எறிவான். பூவை தூக்கி அவன் மேலே எரியணும், அவன் பூவை தூக்கி உங்க மேலே எறிவான். தர்பூசணி கிடைச்சா அவன் தூக்கி போட்டு அது புஷியான தலையில விழுந்து மண்டை மேலே உடையட்டும். அருமையா இருக்கு. இன்னைக்கு டெடிபியரை தூக்கி இவங்க வீச, அதை தூக்கி அவன் வீச. என்னடா IPL போட்டி நடத்திக்கிறீங்களா? பாலை தூக்கி போட, பேட் அடிக்கிற மாதிரி. அவன் கொலவெறி ஐட்டம். பாண்டிச்சேரியில் ஒருத்தன் தர்பூசணி கொடுத்தாங்க. தலைவர் வருவாரு, நீ ஆரத்தி சுத்தி உடைக்கணும்னு. அவன் ரொம்ப நேரம் நின்றுருக்கான். நின்ன உடனே இவன் வாங்கல, அவன் கொலவெறி ஆகி தூக்கி உள்ள போட்டா உள்ள புசியானது தலையில விழுந்து 2ஆ உடஞ்சி. ஏற்கனவே அது சேப்பாக்கம் ஸ்டேடியமா இருக்கும் அவன் மண்டை.
என்ன கூத்து காட்டுறாங்க பாருங்க. அரசியல் நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அரசியலுங்க. ஒரு பொண்ணுலாம் ஐயோ அப்படின்னு அழுது. ஏன்பா அழுற? தளபதியை பார்த்துட்டு பார்த்ததுக்கே அழுகையா. ஒரு பொண்ணு அழுதா. ஏமா அடிய? தளபதியை பார்க்கல. ஒருத்தி பார்க்கலன்னு அழுறா, ஒருத்தி பார்த்துட்டு அழுறா. கண்ணகி பிறந்த தமிழ்நாட்டில், அவ்வை பிறந்த தமிழ்நாட்டில், மானமும் வீரமும் உயிரென வாழக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு பெண் ஒரு நடிகனை பார்த்து விட்ட இது போதுங்கிறா. இன்னொருத்தி சொல்றா, எனக்கு என் மாமாவை விட விஜய் மாமாவை தான் பிடிக்கும் அப்படிங்கிறா. இன்னொரு பெண் சொல்லுகிறாள், எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் வாழ்க்கையில். என்னம்மா? என்ன ஆசை? உங்க அப்பா அம்மாவுக்கு சொந்தமா சொலைச்சு வீடு கட்டி கொடுக்கணுமா? இல்ல. வேற என்னமா ஆசை? உன் கணவனுக்கு கார் வாங்கி கொடுக்கணுமா? இல்ல. உனக்கு வேற என்ன ஆசை? பெத்த பிள்ளைகளை IPS IAS ஆக்கணுமா? இல்ல. உனக்கு வேற என்ன ஆசை? உங்க ஊர்லயே சிறந்த பெண்ணா வரணுமா? ஐயோ அது இல்ல. வேற என்ன ஆசை? எப்படியாவது சாகிறதுக்குள்ள ஒரு தடவை தளபதியை பார்த்துடணும். ஒருவேளை பார்க்கறனா நான் செத்த உடனே குழி தோண்டி என் புணத்துக்கு மேல தளபதி போட்டோ போட்டு மூடிடணும். நான் தான் சொன்னேன், போட்டோ ரெடியா இருக்கு தாயே, நீ எப்ப சாக போற? ஆனா ஒண்ணுங்க, இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் எவ்வளவு உடன்பிறப்புகள் இருக்குன்னு ஏற்கனவே தெரியும். திமுகக்கு எவ்வளவு உடன்பிறப்புகள் திமுக காரங்க இருக்குன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும். அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள், எம்ஜிஆருடைய வாரிசு சொந்தங்கள் எவ்வளவு இருக்குன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும். அதே போல காங்கிரஸ் காரங்க எவ்வளவு பேருன்னு தெரியும். பிஜேபி காரங்க எவ்வளவுன்னு தெரியும். நாம் தமிழர் கட்சிக்காரங்க எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் தமிழ்நாட்டில் எவ்வளவு தற்குறிகள் இருக்காங்கன்னு தெரிய போகுது. தமிழ்நாட்டில் எல்லா கணக்கெடுப்பையும் எடுத்துடலாம். சாதி வாரி கணக்கு, எத்தனை தேவரு, எத்தனை கோணாறு, எத்தனை நாடாறு, எத்தனை பிள்ளைமாறு, எத்தனை செட்டியாரு, எத்தனை முதலியாரு, எத்தனை இஸ்லாமியர், எத்தனை கிறிஸ்தவர், எல்லாத்தையும் எடுத்துடலாம். எத்தனை மீனவர் எடுத்துடலாம். ஆனால் எத்தனை தற்குறின்னு எடுக்க முடியுமா? தெரியாது. அவன் காட்டிக்க மாட்டான், வெளியே அறிவாளி மாதிரியே இருப்பான். ஆனால் எத்தனை தற்குறிகள் இருக்கிறார்கள் என்று தவித்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு இத்தனை தற்குறிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லத்தான் தாவேகா தலைவர் பக்கா மாசு கட்சியை தொடங்கியிருக்காப்ல. பாருங்க எவ்வளவு தற்குறி, எவ்வளவு சோசியல் டஸ்ட், எவ்வளவு சமூக குப்பை இருக்கு பாருங்க. குப்பை, சமூக குப்பை. எந்த அரசியல் புரிதலும் இல்ல. திமுக மீது எங்களுக்கு வெறுப்பு உண்டு, அரசியல் விமர்சனம் உண்டு. அதிமுக மீது மாற்று கருத்து உண்டு, பாஜக சித்தாந்தத்தின் மீது மாற்று கருத்து உண்டு, காங்கிரஸ் மீது உண்டு. ஆனால் எந்த கட்சியின் கூட்டத்திலும் மரத்தில் ஏறி, டிரான்ஸ்பார்மர்ல ஏறி, கொடியை தூக்கி சாக்கடைகளை போட்டு கட்சி கூட்டத்துக்கு வந்தவன் கட்சிக்காரனுடைய வண்டி மேல தாவறது, காவல்துறை கையை பிடிச்சு கடிக்கிறது. நேத்து 6 பவுன் செயினை காணும் விஜய் கூட்டத்தில், இன்னைக்கு 6 பவுன் செயினை காணும். பேசாம டிவி கேட்க போல செயின் ஸ்நாச்சிங் பார்ட்டின்னு வைங்கடா, நல்லா பொருத்தமா இருக்கும். SSP அப்படின்னு ஒரு கட்சி அவங்க, அதுவும் தமிழே வராது. நேற்று திருப்பூரில் பேசுறாப்புல, டே ஆஃப்டர் டுமாரோ நம்மளுடைய எலெக்ஷன் அஜெண்டாவை நம்ம வெளியிட இருக்கிறோம். ஆக்சுவலி பட் இன்றைக்கே உங்ககிட்ட சில அஜெண்டாவை நான் சொல்ல வந்திருக்கிறேன். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழே வரல. உன் வாயிலே தமிழ் வரலையே, உன் ஆட்சியில் எப்படி தமிழ் இருக்கும்? டே ஆஃப்டர் டுமாரோ எப்படின்னு ஒரு தலைவன் பேசுறான். ஆங்கிலம் ஒன்றும் இழிவல்ல, நான் மாற்றுக்கிறது இல்லை. வெள்ளக்காரன்ட்ட பேசும்போது நம்ம அப்படி பேசலாம். கட்சியின் தலைவன் மேடையில் பேசும்போது டே ஆஃப்டர் டுமாரோ. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வந்துடுறேன். பாண்டிச்சேரியில் போய் பேசுகிறாப்புல, நான் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வந்துடுறேன். வா மேட்ருக்கு வா. லஞ்ச் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன், டின்னர் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பா என்ன ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இது நடத்திட்டு இருக்கியா இல்லை கட்சி நடத்துறியா? அது உண்மையிலே கட்சிலாம் கிடையாதுங்க. அது ஒரு கான்செப்ட். இந்த இளையராஜா கான்செப்ட் போடுவாங்கல்ல, அது மாதிரி கான்செப்ட் பண்ணிட்டு இருக்காப்புல. அவர் வர்றாப்புல, கையை காட்டுறாப்புல, ஒரு பாட்டு பாடுறாப்புல, பாட்டை பாடிட்டு கையை காட்டிட்டு அடுத்த ஆட மட்டும் தான் செய்யல. அனிமன் இந்த 2-3 நாள் ஆடுவாப்புல, நல்லா ஆடுவாருங்க அவரு. நீங்க பாருங்க, எல்லாரும் சொல்றது விஜய்க்கு ஒரு ஓட்டு போட்டுருவோம். ஏன்? நல்லா ஆடுவாப்புல. தம்பி சட்டசபையில் போயிட்டு கொக்க கோலா ப்ரௌனு கலருடா, எங்க அக்கா பொண்ணும் அதே கலருடா அப்படிலாம் பாட்டு பாட முடியாது. 10வது பாட்டில் நாங்குடிக்க அண்டாவை கொண்டாச்சி செடிக்க அப்படிலாம் பாட முடியாது. நீங்க இப்போ எதிர்கட்சி முதலமைச்சர் ஆயிராப்புல விஜய், எதிர்கட்சி தலைவர் போயிட்டு நாட்டிலே கள்ளச்சாராயம் விற்கிறது, மதுபானம் விற்கிறது, அதுக்கு முதலமைச்சருடைய கருத்து என்ன? 10வது பாட்டில் நாங்குடிக்க அண்டாவை கொண்டாச்சி செடிக்க. இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய். அப்பெல்லாம் சட்டசபையில் போட முடியாது தம்பி. எங்க நாட்டிலே இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? சரி இல்ல ஊருக்குள்ள பொறக்க வேணும் பேரப்புள்ள அப்படின்னு பாடிட்டு இருப்பாரா? நல்லா பாடுவாரு, நல்லா ஆடுவாரு, நல்லா பஞ்ச் பண்ணுவாரு, நல்லா ஃபைட் பண்ணுவாரு. கனல் கண்ணனை விட ஃபைட் பண்ண ஆள் இருக்கா? நல்லா ஆடுவாருன்னா பிரபுதேவை விட ஆட ஆள் இருக்கா? நல்லா பாடுவாருன்னா
PC ஸ்ரீராம் மாதிரி நல்லா பாடுவாரு, SPB மகன் சரண் நல்லா பாடுவாரு, ஓட்டு போட்டு விட்டுலாமா? மக்களுக்காக நிக்கணும், மக்களுக்காக பேசணும், உண்மையை பேசணும். 15 ஆண்டு காலமாக இந்த நிலத்தில் நடந்த கச்சத்தீவு பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாட்டு பிரச்சனை, 8 வழிச்சாலை, சாகர் மாலா, பாரத் மாலா, ஆந்திர காட்டுக்குள்ளே 22 தமிழக சுட்டுக் கொல்லப்பட்ட பிரச்சனை, தூய்மை பணியாளர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், மாணவர் போராட்டம், என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக 6 மாதம் சிறை, பிரபாகரன் என் சொந்த ரத்தம், என் அண்ணன் என்று சொன்னதற்காக 6 மாதம் சிறை, தொடர்ச்சியாக 234 வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று நிற்கிற தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். தமிழ்நாட்டு அரசியலை பணம் இருந்தால்தான் வெல்ல முடியும், பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற இடத்துல அரசியல் செய்ய பணம் தேவையில்லை, நல்ல மனமும் நல்ல குணமும் தமிழ் இனமும் இருந்தால் போதும். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரையே ஆள வைப்போம், வா எல்லாரும் வாழு, நாங்க தான் ஆளுவோம் என்று களத்திலே தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொடியவே கொடியாக சுமந்து, தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனையே தலைவனாக கொண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் 8.2 விழுக்காடு வாக்களை பெற்ற ஒரு தனி நபர், ஒரு தனி மனிதன் எங்களுடைய செந்தமிழன் சீமான். மார்ச் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். இன்றைக்கு வரைக்கும் 154 பொதுக்கூட்டம், 2840 மேற்பட்ட நிமிடங்களுக்கு மேலாக பேசியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 8 கூட்டம், ஒவ்வொரு கூட்டத்திலும் 1 மணி நேரம். காலையிலே 10 மணிக்கு ஆலங்குளம் என்றால் 11 மணிக்கு பாவூர் சத்திரம், 12 மணிக்கு ராஜபாளையம், 12 மணிக்கு சங்கரங்கோயில், 1 மணிக்கு வாசுதேவனூர், 4 மணிக்கு ராஜபாளையம், 5 மணிக்கு விருதுநகர், மாலையிலே பொதுக்கூட்டம் வேண்டி 8 பொதுக்கூட்டம். 8 பொதுக்கூட்டிலும் திமுகவையோ அதிமுகவையோ விமர்சித்து அல்ல, கனிம வளம், காடு வளம், நிலவளம், பள்ளிக்கூடத்தை எப்படி அமைப்பேன், கல்வி மருத்துவமனை எப்படி மாற்றுவேன், தூய குடிநீர் எப்படி கொடுப்பேன், என்னுடைய நீர் மேலாண்மை எப்படி வகுப்பேன், தற்சார்பு பொருளாதார கொள்கை என்றால் என்ன, இந்திய அரசியல், உலக அரசியல், தமிழ்நாட்டு அரசியல், தமிழ் தேசிய அரசியல், காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாற்று பிரச்சனை, ஆற்றுமணல் கொள்ளை, கனிமவள கொள்ளை, எல்லாவற்றையும் மக்களுக்கு மனதிலிருந்து பேசக்கூடிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்படி பேசுவாரா? 10 நிமிஷம் பேசுறதுக்கு 15 தடவை குனிகிறாப்புல. பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால வெக்கம் விட்டு போகலங்கிற மாதிரி குனிஞ்சு ஒரு 10 சீட்டை வச்சுக்கிட்டு நான் வந்த நெசவாளருக்கு இப்படி பண்ணுவேன், விவசாயிகள் இப்படி பண்ணுவேன். விவசாயிங்கனாலே தெய்வங்கள் தானே, ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதானே சோத்துல நம்ம டேய், இதெல்லாம் 15 வருஷமா ஒருத்தர் பேசிட்டு இருக்கு பாருப்பா. படத்தை ரீமேக் பண்ணி பழக்கப்பட்டு ஒன்று மட்டும் தெரியுது, சீமான் நம் பேச்ச தொடர்ச்சியா கேட்கிறாப்புல, என் பேச்ச ரெகுலரா கேட்கிறாப்புல. தொடர்ச்சியா நம் எல்லா வீடியோவும் பார்த்துருக்காங்க, மொத்தமா உட்காந்து பார்த்துட்டு ஐயோ இப்படி போட்டு கழுவிகளி ஊத்துறானேன்னு அடிக்கிறது. தொடர்ச்சியா கேட்டேன், ஏப்பா ஏன்பா வேட்பாளரே கூட நிப்பாட்ட மாட்டேன், வேட்பாளர் ஏன்பா ஏற்ற மாட்டேன்னு. இப்போ 2 நாளாக வேட்பாளர் ஏற்றிட்டாப்புல போட்டு பொழந்ததுல. எப்போ 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாதனோன்னு இன்னைக்கு 8 மணி வரைக்கும் அனுமதி வாங்கிட்டாப்புல. எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா கவனிச்சிட்டேன், நான் தொடர்ச்சியாக கவனிக்கிறேன், க்ளோஸாக வாட்ச் பண்ணுறேன். திருச்சி கிழக்குக்கு வந்தாப்புல 6 மணிக்கு பேசலை, பெரம்பூருக்கு வந்தாப்புல 6 மணிக்கு பேசலை, பாண்டிச்சேரி போனாப்புல 6 மணிக்கு பேசலை, திருநெல்வேலி போனாப்புல 6 மணிக்கு மேலே பேசலை, தூத்துக்குடி போனாப்புல 6 மணிக்கு மேலே பேசலை, கன்னியாகுமரி போனார் 6 மணிக்கு மேலே பேசலை, திருப்பூர் போனார் 6 மணிக்கு மேலே பேசலை, இன்னைக்கும் 6 மணிக்கு மேலே பேசலை. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு மாலைக்கண் நோய் இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை எனக்கு என்ன, இன்னைக்கு 5:50 முடிச்சாப்புல, 5:50 சூரியன் அஸ்தமனம் ஆகுது, இவர் அஸ்தமனம் ஆயிட்டாப்புல. எனக்கு தெரிஞ்ச இந்த வடிவு கவுண்ட் பண்ணி சொல்ல, டேய் 1 கோடி கொடுத்தா கூட 6 மணிக்கு மேலே நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படி மாதிரில. அது மாதிரி ஏதோ ஒரு டிஃபிஷியன்சி இருக்குது, நான் தப்பாக சொல்லலை, அது ஒரு குறைபாடு, நமக்கு கிண்டலப்படக்கூடாது. இன்னைக்கு அகர்வால்ஸ் இருக்காங்க, வாசன் இருக்காங்க, பல்வேறு இடங்கள் இருக்குது. வெறும் 100 ரூபாயில் ட்ரீட்மெண்ட் தான். நீங்கள் நிறைய மருத்துவர்கள் உங்கள் அடியில் இருக்காங்க, அதனால் அதை பார்த்து சரி பண்ணுங்க. நீங்கள் ஆளக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன், நீங்கள் வாழக்கூடாதுன்னு நாங்கள் ஆசைப்படலை. அதனால் அதை சரி பண்ணுங்க, சரி பண்ணக்கூடியதான். எல்லா டிஃபிஷன் எனக்கு கூட தூரப்பார்வை உண்டு, நான் லேசர் பண்ணி சரி பண்ணிக்கிட்டேன். அதனால் அன்புக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள், அந்த மாலைக்கண் நோய் இருந்தால் 6 மணிக்கு மேலே ஏன் நீங்கள் வரவில்லை என்பதற்கு காரணம் இருந்தால் தயவு செய்து சரி பண்ணி கொண்டு 6 மணிக்கு மேலே வாங்க. வெயில் நின்று பச்சை குழந்தெல்லாம் மயங்கி விழுதியா? உங்களுக்கு வலிக்குதோ இல்லையோ, தமிழ் பிள்ளைகள் விழுந்து விழுவது எங்களுக்கு வலிக்குது.
உங்களுக்கு வலிக்குதோ இல்லையோ, காவல்துறை உங்க 12 மணி வெயில்ல உங்க வண்டிக்கு பின்னாடி ஓடுவதை பார்க்கும்போது எங்களுக்கு வலிக்குது. அதெல்லாம் ஒரு காவல்துறை வாழ்க்கையிலே வாக்கிங் போயிருக்க மாட்டாரு. இப்போ ஓட விட்டாங்க. ஓடுறாப்புல அவர் ஓடுறதுக்கு முன்னாடி தொந்தி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சென்னையில் மராத்தான் போட்டி உங்களுக்கு தெரியுமா? மராத்தான் அவர் வண்டி போய்கிட்டு இருக்க, 50 பேரும் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். இவனை புறாத்தையும் இந்தியாவில் மராத்தான் கோல்டு மெடலோட தான் வருவான். அவ்வளவு பேர் ஓடிட்டு இருக்காங்க பின்னாடி. ஒரு கூட்டம் டி நகர்ல கூட்டத்தை சேர்த்தாப்புல. டி நகர்ல இருந்து அப்படியே கொண்டு போய் 1000 விளக்கு போய் அப்படியே கொண்டு போய் எக்மோருக்கு போயிட்டான். 50 பேரும் ஒரே ஆள் தான், எங்கேயும் தனித்தனியாலாம் கிடையாது. ஆனால் எங்களுடைய சீமான் பேசுகிறார், கன்னியாகுமரியில் கூடுகிறது என்பது தனிக்கூட்டம், ஆரல்வாய்மொழியில தனிக்கூட்டம், பனங்குடியில தனிக்கூட்டம், திருநெல்வேலியில தனிக்கூட்டம். ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் தன்னார்வமாக எழுச்சியோடு கூடுறான். நேற்று பரமக்குடியே வாழ்க்கையில பார்த்திருக்காத கூட்டம் பரமக்குடியிலே திரண்டது. தமிழ்நாடு முழுமைக்கும் ரசிக கூட்டமா, லட்சிய கூட்டமா, சினிமா கூட்டமா, சித்தாந்த கூட்டமா, அது கோமாளி கூட்டம். இங்கே கூடியிருப்பது கொள்கை கூட்டம் என்று கூடி நிற்கிறான். நடிகன் வந்துவிட்டால், விஜய் வந்துவிட்டால் சீமான் அவ்வளவுதான். சீமானுடைய கூட்டம் கூடாரம் காலியாயிரும். இளைஞர்கள் பூரா விஜய் பக்கம் போயிருவாங்க, ஜென்சி கிட்ஸ் பூரா விஜய் பக்கம் போயிருவாங்கன்னா, சரியா கடந்த 15 நாட்களாக சமூக வலைதளத்துடைய உச்சமா இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம்ல திறந்தா மருத்துவர், பொறியாளர், சின்ன சின்ன பிள்ளைங்க, வெவ்வேறு தொழில்துறையில ஐடி நிறுவனங்கள்ல பல்வேறு கல்லூரிகளை படிக்கக்கூடிய பொருள் எங்கதான் இருந்துச்சோ, பார்க்கும் பார்வை பரவ பார்வையடா, பூமி எல்லாம் மைதானோ, பொட்டல் கட்டி தாம்பூலம், ஆழகால வைபாலம், அந்தரத்தில் தாம்பூலம், பார்க்கும் பார்வை பரவ பார்வை இடம் போட்டு அப்பா. நானே லைக் போட்டு என் விரலே தேஞ்சிருச்சு. ஒரு 10 லட்சம் பேர் லைக் போட்டிருப்பேன். ஏன்? அணில் கூட்டம் தான் கீச்சு கீச்சுன்னு கத்தும், புலி கூட்டம் அமைதியா இருக்கும். புலி எப்போதும் பதுங்கித்தான் பாய்க்கும், அணில் தான் அங்கேயும் குறுக்கை மறுக்க ஓடிக்கொண்டிருக்கும். புலி எங்க இருக்கு, எந்த புதருக்குள்ள இருக்கு, எந்த வீட்டுக்குள்ள இருக்கு, எந்த கல்லூரில இருக்கு, எந்த நிறுவனத்திற்கு எங்கேயும் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டு அரசியல்ல முதல் முறையாக காவல்துறை முதல் முறையா நான் பார்க்கிறேன். இந்த 15 வருஷமா அண்ணன் சீமானோடு பயணிக்கிறேன். 10 ஆண்டு காலமாக எல்லா தேர்தல் பிரச்சாரத்தையும் பேசுங்க. முதல் முறையாக தேர்தல் ஆணையம் பறக்கும்படை பிடிக்கிறது. பறக்கும்படை அங்கே பரிசோதனை செய்து இந்த பக்கம் காவல்துறை அதிகாரி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ஓடி வந்து கண்ணாடி இறக்க சொல்லி கையை உள்ள கொடுத்து கெட்டியா பிடிச்சி விட்டுறாதீங்க, சீமானை எப்படியாவது சட்டசபைக்கு கூட்டுவாங்க, வெள்ளணும், நாம் மகிழ்ச்சி வெள்ளணும் சொல்றான். ஒரு கட்சியின் தலைவன் கூட்டத்திற்கு காசு கொடுத்து பார்த்திருப்பீங்க. கட்சியின் தலைவன் இந்த பூத் ஏஜென்சி காசு கொடுப்பாங்க. வாக்குக்கு காசு கொடுத்து, கூட்டத்துக்கு காசு கொடுத்து ஆள் சேர்க்கிற கட்சிகளுக்கு மத்தியில கட்சியின் தலைவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சின்ன சின்ன பிள்ளைங்க ஓடி வந்து உண்டியல கொடுத்து, பெரியப்பா நாங்க இருக்கோம், பெரியப்பா விட்டுறாதீங்க. ஒரு ஐடி ஊழியன் வாகனத்தை நிறுத்திவிட்டு ஓடி வந்து தன் பாக்கெட்டுக்கிற 5000 ரூபாய் எடுத்து நீட்டி கொடுத்து, அண்ணன் விட்டுறாதன, உன்னை என்ன மாதிரி லட்சக்கணக்கான தம்பிமார்கள் நாங்கள் இருக்கிறோம், நீ விட்டுறாத. அவரு, முருகா நீ விட்டுறாத, நீ வேலோடு வா, நான் தமிழோடு வர, விளையாடி பார்ப்போம். அவர் நிக்கிறாரு. அவரு வெறிகொண்ட புலியா நிக்கிறாரு. அவரை விட வெளிகொண்டு புலியா மக்கள் நிக்கிறான். இல்லைன்னா ஒரு வேலை நாள்ல விருகம்பாக்கத்துல பரபரப்பான சாலையில இவ்வளவு பேர் கூடி நிப்பானா நாங்க என்ன பெரிய நடிகனா? இல்லை. ஏன்? சீமானின் தம்பிகள் உண்மையை பேசுவார்கள், உறக்க பேசுவார்கள், உறுதியாக பேசுவார்கள், இறுதி வரை பேசுவார்கள், எவனுக்கும் பயப்படாமல் துணிந்து பேசுவார்கள் என்ற நம்பிக்கையில கூடியிருக்கிறான். இந்த திமுக தீய சக்திக்கு மாற்று அதிமுகவோ, அதிமுக சக்திக்கு மாற்று திமுகவோ இல்லை. இந்த 2 பேருக்கு மாற்று தாவேக்கா என்பது ஒருபோதும் இல்லை. நடிகன் வருவான், வால் நட்சத்திரம் போல மின்னுவான், மே 4ஆம் தேதிக்கு பிறகு காணாம போயிடுவான். ஆனால் இந்த நிலத்துல இன்னும் 1000 ஆண்டுகளுக்கான அரசியல் விதையை நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம். 1000 ஆண்டுகள் தூய்மையான, நேர்மையான, உண்மையான அரசியல். ஒரு கட்சி மேடையில மட்டும்தான் துண்டு போடுறது கிடையாது. ஒரு கட்சி மேடையில மட்டும்தான் வாழ்க ஒளிக முழக்கம் கிடையாது. இதுவே திமுக மேடையா இருக்கணும். இங்க பிரபாகர் ராஜா, இங்க விக்ரமராஜா, இங்க சுக்கிரமராஜா, இங்க நக்கரமராஜா, அங்கிட்டு வட்ட செயலாளர், அங்க கொட்ட செயலாளர், அங்க சந்து, அங்க பொந்து, அங்க மாவட்டம், அங்க வட்டம், 250 பேர் இருப்பாங்க. அதுக்கு இடையில பேச்சாளர் பிதுங்கிட்டு இருப்பாருங்க. 8 மணி வரைக்கும் ஒரு பாட்டை போடுவாங்க. ஓ ரசிக்கும் சீமானே வா, ஜொலிக்கும் நடை அணிந்து அப்படின்னு பாட்டை போடுவாங்க.
பாட்டை போட்டு ஆட விட்டு கலைஞர் மாதிரி ஒரு கட்டை போட்டு ஒருத்தன் வருவான், ஸ்டாலின் மாதிரி வந்து கையாட்டுவான். இந்த கூத்து எதுவுமே கிடையாது. ஏன் எங்களுக்கு பேச்சாளருக்கு பேச பத்தல, இப்பெல்லாம் கோச்சிக்கிட்டாங்க. எனக்கு நேரம் தரல, உனக்கு நேரம் தரலன்னு. ஒரு கட்சியில பேச்சாளர் இருப்பான், ஒரு கட்சியே பேச்சாளர் இருக்கிற கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எங்க அண்ணன் கதிராஜேந்திரலாம் கம்மி பண்ணி பேசியிருக்காப்ல, 15 நிமிஷம் விட்டா 1.5 மணி நேரம் பேசுவாரு. ஏன் 25 ஆண்டு காலமாக தமிழ் தேசிய அரசியலுக்காக தன்னை அர்ப்பணித்து நிற்கக்கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்கள். அதற்கு மாற்று தாவேக்கா எப்படி சரியா இருக்கும்? திமுக மாற்றாக திமுக ஊழல் செய்து கரப்ஷன் பண்ணுது, கலெக்ஷன் பண்ணுது, கமிஷன் பண்ணுது. நீ திமுக தானே வேட்பாளர் எடுத்து போட்டிருக்க. அதிமுக ஊழல் சக்தி ஜேசிடி பிரபாகர் யாரு? அதிமுக ஊழல் சக்தி செங்கோட்டையன் யாரு? அதிமுக ஊழல் சக்தி இந்த திருச்சியில் நிற்கிற பொறுப்பாளர்கள் யாரு? கூப்பா கிருஷ்ணன் யாரு? 106 வேட்பாளர்களை அதிமுக திமுக இருந்து களவாண்டு போட்டுட்டு இப்போ இங்கே ஒரு கடை, இந்த முக்கிய ஒரு கடை இருக்கு, தேவர் கடை. ஒரு கடை, தேவர் போட்ட கடை தானே. அந்த கடையில் மதியம் 2 மணிக்கு ஒரு நாய் வந்து நிற்கும். ஏன் தெரியுமா? அங்கே போடுற பிரியாணியில் ஒரு பீஸ் கிடைக்கும் அப்படிங்கிறக்காக காத்திருக்கும். எப்படி இங்கே தான் கொண்டு போடுவான்னு அந்த எச்சலைக்காக நாய் காத்திருக்கும். அதுபோல திமுக வேட்பாளர் அறிவிச்சு அதிமுகவும் வேட்பாளர் அறிவிச்ச பிறகு யாரெல்லாம் அதிருப்தி இருக்காங்களோ அவங்களை தூக்கான எச்சலைக்கு காத்துக்கிற நாய் போல அதிமுக திமுக வந்து வேட்பாளர் களவாண்டு போட்டிருக்காரு விஜய். நாங்க அப்படி நிறுத்துற, மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக தூய கரம் படிந்த முத்துராமலிங்க தேவரை போல, காமராஜரை போல, கக்கனை போல எளிமையான பின்னணி கொண்ட வேட்பாளர்களை களத்தில் நிற்பார்கள். அப்படி சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் 5 கோடி 10 கோடி செலவு பண்ணி தான் வர்றான். விசில் அடிச்சுக்கிட்டு, ஒரு விசில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஒரு அம்மா குப்பையை தூக்கிட்டு வெளியே வந்துருச்சு. குப்பைக்காரன் வந்திருக்கான்னு நல்ல வேளை கொட்டலை அவங்க முகத்துல. நானும் என் வீடா இருந்தா நான் கொட்டி விட்டுருப்பேன். விசில ஊதினா சளி தொல்லை போயிடும். யாரு? செங்கோட்டையன் எம்டி பீடியாட்ரிஷியன் செங்கோட்டையன், டாக்டர் செங்கோட்டையன். விசில் ஊதினா சளி போயிடும். அப்படியா? அப்ப மெடிக்கலை பூரா இழுத்து மூடிடலாமா? அப்போல்லாம் காவிரியை பூரா மூடிட்டு அப்ப விஜய் வந்து வாயில விசிலே வச்சு, விஜயோட வாயில விசில வச்சு திருறாப்படி. அவருக்கு அவ்வளவு சளி பிடிச்சிருக்கா? அது சளி இல்ல, தமிழ்நாட்டின் சனி. அது விசில ஊதுனா சளி பிடிக்காது, சனி தான் பிடிக்கும். அது ஊதிக்கிட்டு ஊரா வர்றாங்க. ஆனா சின்னத்தை கொடுத்துருக்காம பாருங்க தேர்தல் ஆணையம். விசில் அடிச்சாங்க குஞ்சுகளுக்கு விசில் சொன்னோம். செத்து கொண்டிருக்கிற விவசாயிகளை உயிரை கொடுத்தாது நாம் தமிழ் பிள்ளைகள் காப்பாற்றணும் என்று எங்களுக்கு இந்த சின்னம். அது ஒரு சீட்டி கும்பல் அடிப்பான், கத்துவான், கூப்பாடு போடுவான், திரையரங்களை அடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப தெருவில் அடிக்கிறான். மே 4க்கு பிறகு பாருங்க ஒரு பேர் இருக்க மாட்டான். ஆனா என்ன தாவேக்கால உங்க பிள்ளைகள் யாராவது இருந்தா, நான் கோரிக்கையா வைக்கிறேன், தாவேக்கால உங்க பிள்ளைகள் உங்க தங்கச்சி இருந்தா மே 4ஆம் தேதி மட்டும் தயவு செய்து வீட்டில் ஒரு பெரிய செயினா போட்டு கட்டி போடுங்க. ஏன்னா அவன் தோல்வியை தாங்க முடியாம நிச்சயமா 100 விழுக்காடு அவன் தற்கொலை முடிவுக்கு தள்ளப்படுவான். இல்ல எதையாவது வந்து கல்லெடுத்து உடைப்பான், ஏதாவது பண்ணிக்குவான். உங்க பிள்ளை உங்களுக்கு வேணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்ல இரும்பு வடமா வாங்கி வீட்டுக்கு தூண்லையோ இல்ல பெரிய அந்த காத்தாடிலையோ கட்டி போட்டுருங்க. உங்க பிள்ளை வேண்டாம், என் பிள்ளை வேணாங்க, அது ஊர் மேயட்டும் விட்டீங்கன்னா அது எங்கேயோ போய் தொலையிட்டும் விட்டுருங்க. கண்டிப்பா செய்வான். ஏன்னா பைத்தியமா இருக்கிறான். இன்னொரு தம்பி சொன்னான், 6 மணிக்கு மேல கூட்டம் போடுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குண்ணே. ஏன்னு கேட்டேன். அவன் சொல்றான், யாருமே வந்து வீட்டில் சொல்லிட்டு வர்றது இல்லைண்ணே, 6 மணிக்கு மேல காணலன்னா வீட்டில் தேடுவாங்க. அதனால இவன் பகல்ல கூட்டம் போட்டுறானே, 6 மணிக்கு மேல வீட்டுக்கு போயிடுறான். இவங்க கூட்டத்துக்கு வரதே அவங்களுக்கு தெரியாதுன்னு. அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அப்பா அம்மா வந்து அடி பிச்சு வாங்கிட்டு தெரிஞ்சுதான் பகல்ல கூட்டம் போடுறான். ஒரு பையன் கேட்கறாங்க, ப்ரோ தளபதி அண்ணாவுக்கு பெரம்பூர்ல 7 மணிக்கு ஓட்டு போட்டுட்டு திருச்சி கிழக்குல போய் ஓட்டு போடுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கிறப்போ வாட் இஸ் த ப்ரொசீஜர் ப்ரோன்னு கேட்கறான். அந்த பையன் கீழே வந்து கேட்கறான், சரிடா உனக்கு எந்த ஊர்லடா உனக்கு ஆதார் கார்டு இருக்குடா அப்படின்னு கேட்கறான். எனக்கு ஈரோட்டில் இருக்குடான்றான். உனக்கு என்னடா வயசுன்னு கேட்கறான். 17 வயசுங்கிறான். 17 வயசுல ஈரோட்டில் இருக்கிற பையன் பெரம்பூர்லையும் திருச்சிலையும் ஓட்டு போடலாம் நம்புறாம பாருங்க. அவன் தான் அவனுடைய ஆட்கள். அவன் கூட்டம் தற்குறி கூட்டம் என்பதற்கு காரணம் அதுதான். 5 கொள்கை தலைவர்ல யாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா, கேமரா ஓடிட்டு இருக்கா ப்ரோ, கொஞ்சம் கட் பண்ணுங்க ப்ரோ. ஏன் இந்த 5 கொள்கை தலைவர் யாரை பிடிக்கும்? எங்களுக்கு 5 கொள்கை தலைவர் செந்தில் பாலாஜி தான் பிடிக்குங்கிறான். இப்ப இந்த தாடி வச்சுக்கிற அவர் பேரையா சொல்லு, தாடி வச்சுக்கிற யாரு ப்ரோ அவரு அப்படிங்கிறான். தெரியல அவனுக்கு.
சரிடா 230 விஜய் எத்தனை தொகுதியில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆவாரு? கண்டிப்பா எங்க விஜய் நான் ஜெயிச்சுவார் ப்ரோ. தளபதி தான் ஆட்சி தான் கண்டிப்பா வரும். எத்தனை தொகுதியில் ஜெயிப்பாரு? இது ஒரு நிமிஷம் ப்ரோ. ப்ரோ 4 தொகுதியில் ஜெயிப்பாரு ப்ரோ. பூரா போத கோஷ்டி, பூரா வந்து பிளேடு திருடுறவன், பூரா வந்து பிளேடு பக்கிரி, செயின் ஸ்நாச்சிங் பண்றவன், அத்தனை பொறுக்கிகளையும் கூட்டு வச்சிருக்கிறான். பொறுக்கிகளா சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒரு கூட்டத்தில் கட்சி நடத்துற கூட்டத்தில் மது வாடை இல்லாத ஒரே ஒரு கூட்டம் அது நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டம் மட்டும்தான். திருச்சியிலே 5 லட்சம் பேர் திரண்டார்கள். ஜென்சி கிட்ஸ் தான் அந்த பக்கம் போயிட்டான், இளைஞன் போயிட்டான்னா திருச்சியிலே பிப்ரவரி 21 மாநாடு, நாம் தமிழர் கட்சியின் மாநாடு, 5 லட்சம் பேர் திரண்டார்கள். மறுநாள் காலையிலே தமிழ்நாட்டின் மூத்த பத்திரிகை விகடன் எழுதுகிறது, தமிழ்நாட்டு அரசியலில் மதுவாடை இல்லாத ஒரு மாநாடு அது நாம் தமிழர் கட்சியின் மாநாடு என்று. மாநாடு முடிந்து வந்திருந்த அத்தனை பேரும் இருக்கைகளை எடுத்து வைத்து, குப்பைகளை எடுத்து போட்டு, தண்ணி பாட்டில் கீழே விழாம, பாட்டில் தண்ணி கொடுக்காம, டேப் வச்சு ஒவ்வொருக்கும் தூய குடிநீரை கொடுத்து 5 லட்சம் பேருக்கும் தண்ணீரை கொடுத்து, 5 லட்சம் பேருக்கும் வரவேற்பை கொடுத்து, 5 லட்சம் பேர் கூடியும் சின்ன சத்தம் வரல. சரியா 6 மணிக்கு அண்ணன் சீமான் வந்து தாயக விடுதலை போரில் உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கு என்ற அகவணக்கத்தை எடுக்கும் போது 10 நிமிடத்திற்கு மொத்த அரங்கமும் அப்படி பின் டிராப் சைலண்ட். இதுதான் ஒழுக்கம். ஏன்? அது பிரபாகரனுடைய அரசியல் படையது. அவன் 15 பேர் திரளுவான். 15 பேர் என்ன பண்ணுவான்? கத்துவான், கூப்பாடு போடுவான். இவன் 5 லட்சம் பேர் திரண்டாலும் அமைதியா இருப்பான். இது மாற்று அரசியலா? அது மாற்று அரசியலா? நாங்கள் எத்தனையோ முறை காவல்துறை எங்கள் மீது வழக்கு போட்டிருக்கு, கைது பண்ணியிருக்காங்க. காவல்துறையை நாங்கள் கண்ணியமாக நடத்துவோம், காவல்துறை எங்களை கண்ணியமாக நடத்தும். அது அவங்களுடைய பணி என்று தான் நாங்கள் பார்ப்போம். என் மீது கூட 14 வழக்கு, 3 முறை கைது. ஒவ்வொரு கைதிலும் நானாக தான் போய் கைதாயிருக்கேன். ஆனால் இவன் ஒரே ஒரு போராட்டங்க, டாஸ்மாக மூட சொல்லி போராட்டத்தில் காவல்துறை கையை பார்த்துட்டு அப்படி பாயிறான். ஏதோ லெக் பீஸை பார்த்த நாய் மாதிரி காவல்துறை கையை பார்த்து பாயிறான், அணில் குஞ்சு. இவன் எம்எல்ஏ வானா? நான் கேட்கிறேன், விஜய் முதலமைச்சர், புஷியானது பொதுப்பணித்துறை அமைச்சரா, ஆதவர்ஜுனா அறநிலைத்துறை அமைச்சர், லெப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர், டாக்டர் பிரபு சுகாதாரத்துறை அமைச்சர். விளங்கும்டா நாடு. அவன் தான் லாட்டரி சீட்டு விற்பனை அமைச்சர். அவன் தான். இவங்க எல்லாம் சேர்ந்து நாட்டில் லாட்டரி சீட்டு வித்து ஏழை மக்கள் வயிற்றுல அடிச்சவனும், பிளாக் டிக்கெட் வித்து ஏழை மக்கள் வயிற்றுல அடிச்சவனும் சேர்ந்து நாட்டை ஆள துடிக்கிறான். சினிமாக்காரன் ஒருத்தன் சிஎம் கனவோடு வந்தான். திமுக அதிமுக அவனை வீழ்த்தல, பிரபாகரன் பிள்ளைகள் அவனை வீழ்த்தினார்கள் என்கிற வரலாறு வரப்போகிறது. நீ பாரு, மே 4 அது நாம் தமிழர் கட்சிக்கான நாளாக இருக்கும். விருகம்பாக்கம் அது எப்போதும் விவசாயியின் பக்கம் ஒரு நிற்கும் என்பதை இந்த தேர்தல் காட்டிருக்கிறது. எளிய பின்னணி கொண்டவர். 2010ஆம் ஆண்டு அண்ணன் சீமானுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு வந்தவர். சாதாரண குடும்ப பின்னணியிலே குடும்பத்தை வளர்த்து, அப்பாவை வாழ வைத்து, அம்மாவை வாழ வைத்து, தங்கச்சியை படிக்க வைத்து, எல்லா பொறுப்புகளும் இருந்து தான் படித்து பட்டம் பெற்று பார்த்த வேளையிலே தங்கச்சிக்கு நகை போட்டு கட்டி கொடுத்து, அப்பா அம்மாவுக்கு வீட்டை கட்டி கொடுத்து, தானும் கட்டி வாழக்கூடிய ஒரு இளைஞன் என் வருமானத்தை விட இந்த இனமானமை பெறு என்று 15 வருஷமாக திருச்சியில் தொடங்கி அண்ணன் சீமானுடைய கருத்தை பிடித்து நிற்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கட்சியிலே முக்கிய பொறுப்பாளராக மாறி நிற்கிறார். நாம் தமிழர் கட்சியுடைய பின்னாடி இந்த தகவல் தொழில்நுட்ப பாசல் இருந்த சந்தோஷ் அவர்கள் இன்றைக்கு முன்னணி தளபதியாக அண்ணன் சீமானால் இந்த விருகம்பாக்கம் தொகுதியிலே களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார். அவர் அண்ணன் சீமானுடைய பினாமி, சீனாமனுக்கு டிரைவர் அப்படிலாம் இல்ல, இந்த இனத்துக்கான முக்கியமான தளபதி என்பதால் அண்ணன் சீமான் விருகம்பாக்கம் தொகுதியிலே இந்த சந்தோஷ் அவர்களை களமங்க வைத்திருக்கிறார். உண்மையும் நேர்மையுமாக, ஒழுக்கத்தில் சிறந்த தமிழையும் இந்த இனத்தையும் இந்த மொழியையும் உயிராக நேசிக்கிற ஒரு தளபதியாக சந்தோஷ் அவர்களை இந்த களத்தில் சீமான் நிறுத்தியிருக்கிறார். என்பதற்குரிய விருகம்பாக்கத்தில் வாழக்கூடிய மான தமிழர்களே, ஒருமுறை இந்த திமுக அதிமுக இந்த தாவேக்காங்கிற இந்த கட்சிகளுக்கு மத்தியிலே உண்மையும் நேர்மையுமாக உங்களிடத்தில் உங்கள் பிள்ளை வந்துக்கிறோம். ஓட்டுக்கு பணத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஓட்டுக்கு பணம் கொடுப்போம் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்கிற எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவருடைய வரிகளுக்கு இணங்க ஓட்டுக்கு பணம் தர மாட்டோம், ஓட்டுக்கு பணத்தையும் கொடுக்க விட மாட்டோம். நாங்கள் உண்மையை எடுத்து வைக்கிறோம். நாங்கள் வந்தால் இதை சரி செய்வோம், நாங்கள் வந்தால் தண்ணீரை எப்படி சரி செய்வோம், நாங்கள் வந்தால் கல்வியை மாற்றுவோம், மருத்துவமனையை மாற்றுவோம். இந்த அருணாச்சலம் சாலை இருக்கக்கூடிய டாஸ்மாக்களை இழுத்து மூடி எங்களுடைய ஆட்சியிலே முழுமையாக டாஸ்மாக் பூரண மதுவிலக்கு, முழுமையாக டாஸ்மாக் கடைகள் இழுத்து மூடப்படும். டாஸ்மாக் மாற்றாக
பனம்பால் தென்னம்பால் தேசிய உணவாக தேசிய மதுபானமாக அறிவிக்கப்படும். ஆனால் இந்த டாஸ்மாகை மூடிவிட்டு டாஸ்மாக் இருக்கிற அத்தனை இடங்களிலும் இந்த குடிப்பகம் இருக்கிற இடத்துல எங்கள் தாத்தா கல்வி கண்டிருந்த காமராஜர் படிப்பகம் உருவாக்கப்படும். குடிப்பகம் இருந்த இடத்திலே படிப்பகத்தை உருவாக்கவும் அதை தேர்தல் வாக்குறுதியாக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் செய்கிறோம். இங்க இருக்கிற பிரபாகர் ராஜாவோ இல்லை சபரிநாதனோ அதிமுகவுடைய அடையாளம் தெரியாத வேட்பாளரோ மக்களுக்கு சத்தியம் செய்வார்களா? ஒத்த பைசா மக்கள் காசை நாங்கள் எடுக்க மாட்டேன்னு எங்க வேட்பாளர் செய்வார். தமிழ் மீதும் எங்கள் தலைவன் பிரபாகர் மீதும் சத்தியமிட்டு ஒத்த பைசா காசை மக்கள் கணத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம். நாங்கள் மக்களிலிருந்து வந்தவர்கள், மக்களுக்காக வந்தவர்கள், மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிற எங்களுடைய வேட்பாளர் சந்தோஷ் அவர்களுக்கு உழைக்கும் மக்களுடைய சின்னமாக ஒரு விவசாயி சேத்துல கால் வைத்தால் மட்டும்தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அதனால் உழைப்பாளிகள் அதிகம் இருக்கிற தென் மாவட்டத்திலிருந்து வந்து இங்கே பொருள் தேடி வேலை தேடி இதையே பூர்வீகமாக மாற்றியிருக்கிற என்னுடைய சொந்தங்கள் அனைவரும் என்னுடைய அருமை மாப்பிள்ளை சந்தோஷ் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். எத்தனை நம்பர்? பெட்டியிலும் முதலிடம், போட்டியிலும் முதலிடம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 2வது பெட்டியில எங்கேயோ கிடந்த இந்த ஒடிவாங்கி சின்னத்திற்கே வாக்கு செலுத்தின எங்க மக்கள் 1வது இடத்துல 1வது வட்டியில் இருக்கிற விவசாயியை தேடி வாக்கு செலுத்த மாட்டானா? எத்தனை கோடியை எவன் கொட்டி கொடுத்தாலும் பிரபாகர் என்ற பெருந்தலைவனுடைய கனவுக்காக அந்த கனவை தூக்கி உன்னதமாக எவனோடும் சமரசம் செய்யாமல், எவனோடும் கூட்டணி வைக்காமல், எவனோடும் எந்த விதமான அரசியல் பாகுபாடு அரசியல் கூட்டணி வைக்காமல் தனித்து துணிந்து 234 தொகுதியிலும் போட்டி போடுகிற 117 பெண்கள் 117 ஆண்கள் இந்தியாவிலேயே முதலாக திருநங்கையை தேர்தல்கள் திறக்கிற எங்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களை பொது தொகுதியை நிறுத்தி எங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்த மாட்டார்களா? செலுத்துவார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா ராகுல் காந்தியாங்கிற சண்டையிலேயே 36,50,000 ஓட்ட போட்டவன் நாட்டை ஆள போற தேர்தலில், தமிழ்நாட்டை மாற்ற போற தேர்தலில் போட மாட்டார்களா? போடுவார்கள். இந்த நடிகனை விட, இந்த ரசிக கும்பலை விட இந்த பக்கா மாசை பொடி மாசாக மாற்றுகிற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். இதுக்கப்புறம் சினிமாக்காரன் ஒருத்தருக்கு கூட சிஎம் கனவு வரக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த பயலை வச்சு செய்யணும். இவன் ஒரு விசச்செடி, இந்த விசச்செடியை புரிங்கி எரிஞ்சதான் தமிழ் தேசிய அரசுடைய எழுச்சி இருக்கிறது. என்பதற்குரிய மக்களே, வளர்ந்து வருகிற தமிழ் தேசிய அரசியலை மட்டுப்படுத்துகிற பிஜேபி இறக்கிவிட்ட ஒரு பீச்சாங்கை தான் இந்த விஜய். செப்டம்பர் 27க்கு பிறகு பாஜகங்கிற வார்த்தை அவன் வாயில வரல, பிஜேபிங்கிற வார்த்தை வரல, பிஜேபி பேசவே இல்லை. மோடி ராகுல் காந்தி ஒருத்தர பேசல. தமிழ்நாட்டிலேயே மோடி ஒரு இன்டர்நேஷனல் புரோக்கர் என்று சொல்லுகிற ஒரே தலைவன் எங்களுடைய செந்தமன் சீமான் மட்டும்தான். நெத்திக்கு நெத்தி நீ எவனாடுறா வாடா, அப்படி ஒரு தலைவன் தேவைப்படுறான். அப்படி ஆண்மையுள்ள தலைவன். மக்கள் மன்றத்திலே இந்த போர்டு போடுறோம்னா சட்டமன்றத்துக்கு போனா என்ன ஆகும்னு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அதனால் அன்பிற்குரிய மக்களே, விருகம்பாக்கத்தில் வாழ்கிற வீர தமிழர்களே, ஒரே ஒரு முறை விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.